அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். சார் அங்கே நடந்த இன்சிடென்ட் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் சார். அங்கேருந்து இப்போ சேஃப்டி அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். எங்களை பாதுகாப்பாக ரிசீவ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலைக்கல்லூரியை சேர்ந்த பிள்ளைங்களும் 5 ஸ்டூடெண்ட்ஸ் மதர் தெரசா விமென்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிறாங்க. அதனால் பழனி ஆண்டவர் கோயிலிருந்து டெப்டி கமிஷனர் சார், அப்புறம் பழனி ஆண்டவர் கல்லூரி முதல்வர் அவர்கள் எல்லாரும் ரிசீவ் பண்ண வந்திருக்காங்க சார். ப்ளஸ் SDATலேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் எல்லா அஃபீஷியல்ஸும் ரொம்ப ப்ராப்பராக அங்கேருந்து ரிசீவ் பண்ணி இங்கே ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் ஸ்டே பண்ணியிருக்கோங்க சார். இப்போ சார் சவுத் ஜோன்லேருந்து 60-70 யூனிவர்சிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி டாப் 4 டீம் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சார். சவுத் ஜோன்லேருந்து செலக்ட் ஆயிருந்தாங்க. அழகப்பா யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, மதர் தெரசா விமென்ஸ் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி. இதில் பாரதியார் வரலங்க சார். இதே மாதிரி 4 டீமும் ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி பஞ்சாபில் நடந்த டோர்னமெண்ட்டுக்கு மொத்தம் 16 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் நம்ம சவுத்துலேருந்து 3 யூனிவர்சிட்டி. லீக் மேட்சஸில் ஃபஸ்ட்டு பெரியாரும் அழகப்பாவும் விளையாண்டதில் ரொம்ப ஒருதலைப்பட்சமாக செயல்பட்டதுனால அவங்க லீக் மேட்சஸ்லேயே வெளியில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. மதர் தெரசா விமென்ஸ் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு லீக் மேட்சஸில் ஓரளவு நல்ல லீடிங்கில் பாயிண்ட்ஸ் இருந்ததுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. நம்ம குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆனோம். குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் நல்லா 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நடந்தது. இந்த டோர்னமெண்ட் கடைசி முடிய போகிற ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு நம்ம புள்ள அங்கே ரைடு போயிருக்கும் போது அவங்க தாக்க முயற்சி பண்ணாங்க. நம்ம பொண்ணும் அந்த இடத்துல தற்காப்புக்காக செயல்பட போய் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம பொண்ணை தாக்குனதுனால அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் ஒரு கைகலப்பாயிருச்சு. அப்புறம் உடனே எங்கள் யூனிவர்சிட்டியை வைஸ் சான்சலர் ப்ளஸ் எங்கள் லோக்கல் மினிஸ்டர்ஸ், உணவுத்துறை அமைச்சர், அப்புறம் எங்கள் லோக்கலில் இருக்கிற எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து உடனே தகவலை டெப்யூட்டி சிஎம்க்கு கொண்டு போனாங்க. டெப்யூட்டி சிஎம் உடனடியாக எங்களுக்கு, அதாவது ஒரு டிஎஸ்பி வந்து அங்கே லோக்கலில் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பாதுகாப்பின்மையாக நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போது டிஎஸ்பியும் எங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு லோக்கல் பஞ்சாபில். சார் ஒரு நிமிஷம் டெப்டி சிஎம் இஸ் காலிங் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே மாறி அப்போருந்து எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான சூழல் உருவாயிடுச்சு. அதாவது ஒரு தமிழக கபடி வீராங்கனைக்காக டெப்டி சிஎம் உடனே எங்களுக்கு கால் பண்ணி அங்கே பேசினது எங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் ஆயிடுச்சு. அந்த இடத்துல பிள்ளைங்களை நம்ம நல்லபடியாக பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்துட முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்களுடைய HRNC மினிஸ்டரும் உடனே எங்களுக்கு கால் பண்ணாங்க சார், மொபைலில் என்னுடைய மொபைலுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப பாதுகாப்பாக அவங்களுடைய பாதுகாப்பின் மூலமாக 7 மணிக்கு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அதிகாலை 3:30க்கு டெல்லியை வந்தடைஞ்சோம். அங்கே தமிழ்நாடு ஹவுஸில் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக எல்லா அகாமடேஷனும் கொடுத்து பாதுகாப்பாக வச்சுருந்து இப்போ சென்னை ரீச் ஆகிட்டோங்க சார். நேற்று நைட்டு முந்தா நாள் நைட்டு 11 மணிக்கு கிளம்பினோம். இன்றைக்கி மார்னிங் நாங்கள் சென்னை எக்மோர் ரீச் ஆகிட்டோம். இங்கேயுமே SDATலேருந்து ப்ளஸ் எங்கள் காலேஜிலேருந்து எங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து எங்கள் HRNC டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாரும் ரிசீவ் பண்ணி ப்ளஸ் எங்கள் SDATயில் இங்கே இப்போ சேஃபாக இருக்கோம் சார். எங்கள் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே உடனே தகவலை டெப்டி சிஎம்க்கு எடுத்துகிட்டு போய் ரொம்ப ப்ராப்பராக எல்லாரும் ஹெல்ப் பண்ணதுனால இப்போ இவ்வளோ பாதுகாப்பாக இப்போ உங்ககிட்ட நின்று நாங்கள் பேட்டி கொடுத்துட்ருக்கோம் சார். நன்றி. என்னுடைய பேர் G. ஜெயஸ்ரீ. நான் வந்து SMEKC கிளப்பில் ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து இருக்கேன். மதர் தெரசா யூனிவர்சிட்டியில் வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணி ஆல் இண்டியா விளாண்டேன். LMNU தர்பங்கா யூனிவர்சிட்டி கூட எங்களுக்கு வந்து குவார்டர் ஃபைனல் நடந்துச்சு. இப்போ லாஸ்ட்டில் 5 மினிட்ஸ் அப்போது நான் தான் ரைட் போயிருந்தப்போ அவங்க வந்து நான் வந்து கிக் விட்டு அவங்க வந்து என்னை அடித்தாங்க. நானும் என்னுடைய தற்காப்புக்காக வந்து அவங்கள திரும்பி ரிட்டன் அடித்தேன். என் பிளேயர்ஸ்லாம் அப்புறம் வந்தாங்க. அப்புறம் வந்து கோச்சஸ்லாம் வந்து மறிச்சு விடுறதுக்கு தான் வந்தாங்க. அது வந்து அடிச்சுங்கிறத வந்து மாறிடுச்சு. அப்புறம் வந்து எல்லாம் பிரிச்சுட்டு வந்ததே அது வந்து ரொம்ப சண்டையாச்சு. அஃபிஷியல்ஸும் எதுவுமே பண்ணலை. எங்களை வந்து அவங்களும் வாண்டடாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோச்சை வந்து கூட்டிகிட்டு போய் ஆக்சுவலாக அவங்க அடித்தாங்க. நாங்கள் வந்து சரி பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டன் வர்றப்ப எங்களுடைய கோச்சு 2 கையும் பிடிச்சிட்டு போய் ரூம்குள்ளே பாண்டி சாரை தான் கொண்டு போய் அழைச்சி கூட்டிகிட்டு போய் அவங்க தான் அடித்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எங்களுடைய சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். சார் வந்து எங்களோட மினிஸ்டருக்கு செல்வகுமார் சாருக்கு வந்து நாங்கள் சொன்னோம். அவங்க வந்து ஆக்சுவலாக SMEKC கோச் அவங்க. அப்புறம் எங்கள் சார் வந்து மினிஸ்டருக்கு சக்கரபாணி மினிஸ்டருக்கு வந்து உணவுத்துறை அமைச்சருக்கு வந்து அவங்க கால் பண்ணி சொன்னாங்க இந்தமாரி ப்ராப்ளம் அங்கன்னு. அவங்க வந்து டெப்டி சிஎம்க்கு வந்து கால் பண்ணி சொன்னாங்க. உடனே அதுக்கு உண்டான அந்த இஷ்யூ நடந்ததால் உடனே அதுக்கு உண்டான எல்லா ரியாக்ஷனுமே அங்கே கரெக்டாக நடந்துச்சு. எங்கள் சாரை வந்து ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயினால் டெப்டி சிஎம் வந்து பேசினதில் டக்குன்னு வந்தவங்க வந்து ரிலீவ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ரிட்டன் போனால் போதுன்னு இருந்தோம். எங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக அங்கேருந்து அமுச்சு விட்டாங்க.
ஃபுட்டுலேருந்து எல்லாமே அக்காமடேஷன்லேருந்து எங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. கவர்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்யூ. பஞ்சாபில் ஒருதலைபட்சமான முடிவுக்கு எதிராக குரல் எழுப்பி தாக்குதலுக்கு உள்ளான தமிழக கபடி வீராங்கனைகள் தாயகம் திரும்பினர். தாயகம் திரும்பியவுடன் அவர்கள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.